விஸ்வடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய திருக்குறள் என்னவென்றால் பொறையுடைமை அதிகாரத்தில் 157வது குறள் திறனல்ல தற்பிறன் செய்யினும் நோலுந்து அறனல்ல செய்யாமை நன்று அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார். நண்பர்களே, குறள் இன்னொரு முறை நண்பர்களே, திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோலுந்து அறனல்ல செய்யாமை நன்று அப்படின்னு சொல்லுகின்றார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், செய்யக்கூடாத தீங்கான ஒரு துன்பத்தை ஒருவர் நமக்கு செய்கின்ற போதிலும் அதனால் நாம் வருத்தப்பட்டாலும் அவருக்கு திரும்பவும் நாம் அதே தீங்கை செய்யாமல் இருப்பது நல்லது. அதுதான் தர்மமாகும். அது தர்மத்திற்கு அழகு அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார். நண்பர்களே, குறளை ஒவ்வொரு வரியாக பார்ப்போம். திறன் அல்ல. திறன் என்றால் என்ன? பலம். பலம் என்றால் என்ன? அது ஒரு பலம் என்றாலே அது செய்யக்கூடிய ஒரு செயல். திறன் அல்ல, பலம் இல்லாதது. அப்படின்னா பலம் இல்லாதது எது? கெட்டது. அந்த கெட்டதை தற்பிறன், வேறு ஒருவர், பிறன் தர் நமக்கு, பிறர் தற்பிறன் என்றால் தற்பிறன் நமக்கு வேறு ஒருவர் செய்யினும், அப்படி செய்தாலும் நோலுந்து அறனல்ல, அதனால் நம்மளுடைய மனம் அதிக மனம் வலியும், அதாவது வருத்தப்பட்டாலும் அது செய்யாமல், அதாவது நல்லது அல்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படி செய்யாமல் இருப்பது நன்று. அதாவது நமக்கு மனம் வருத்தப்படுது, ஆனா நாம செய்யாம இருக்கும் பாரு, அதுதான் அந்த தர்மத்திற்கு அழகு. அப்படி நம்ம செய்து விட்டால் அரண் அல்ல, அது தர்மத்திற்கு ஈங்கு. அதாவது தர்மத்திற்கு தீமை, அதாவது தர்மத்தை நம்ம கெடுக்கும் விதமாக ஆகிவிடும் அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார். நண்பர்களே, எப்பவுமே ஒரு பேசிக்கா ஒரு விஷயத்தை வச்சுங்க. நமக்கு நண்பர்கள் என்றால் ஜாலியாக 10 பேர் பேசுவான், ஜாலியாக 10 பேர் இருப்பான், அவன் நண்பர்கள் அல்ல. நண்பர்கள் என்பவர் ஆக்கப்பூர்வமாக உங்களுக்கு ஒன்று என்றால் வருந்துபவர், உங்களுக்கு ஒன்று என்றால் உங்களை முன்னேற்ற துடிப்பவர், உங்களுக்கு ஆபத்தான நேரத்தில் உதவுபவர், நீங்கள் சந்தோஷப்படும் போது சந்தோஷப்படுபவர், நீங்கள் துக்கமாக இருக்கும் பொழுது துக்கப்படுபவர், உங்களை உயர்த்தி விடுவதில் அக்கறை உள்ளவர், உங்கள் முன்னேற்றத்தில் அக்கறை உள்ளவர், அவர்தான் உண்மையான நண்பர். உனக்கு ஒண்ணுன்னா அது அவருக்கு போலவே நினைப்பார். அந்த மாதிரி உள்ள நண்பர்களிடத்தில் என்றுமே நட்பாக இருங்கள். அந்த நட்பில் விரிசல் உண்மையாகவே அவர் அவ்வளவு அக்கறை உள்ள ஒரு நபராக இருந்தாலும் அவருக்கு ஒரு தீங்கு அல்லது அவருக்கு ஒரு துரோகம் நாம் நினைத்தோமே ஆனால் அது அவர்களுடைய மனதில் மிகவும் புண்படுத்தும். அதாவது ஆழ்மனதில் புண்படுத்தும், அதிகமாக துன்புறுத்தும் அவர்களை. அதனால தான் நண்பர்களே, எப்பொழுதுமே நல்ல நண்பர்கள்கிட்ட அதிகமான அவங்களுக்கு தீங்கோ அல்லது கெட்டதோ செய்ய நினைக்காதீங்க, விட்டு கொடுத்து போகணும். அதே மாதிரி இருக்கும் பொழுது நாமே செய்தாலும் அவர் அதை பொறுத்து கொள்வார். எப்படி உண்மையான நண்பர்கள் எப்பயுமே சிலர் செய்யற தீங்கை எல்லாமே பொறுத்து கொள்வார்கள். அதுதான் உண்மையான நட்புக்கு அழகு. எனவே எப்பொழுது நமக்கு தீங்கு நேர்பட்டாலும் அந்த தீங்கை பொறுத்து கொண்டு அடுத்தவருக்கு அதே தீங்கை நாம் செய்யாதிருப்பதுதான் மிகச்சிறந்த அறம் அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார் என்று கூறி நாளை மீண்டும் மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.